நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் தான். அந்த தேசத்துக்கு முன்னாடி போகும்போது கூட சோதனைக்காரன் நம்மை சோதித்து பார்ப்பான். அவன் யூஸ் பண்ற டூல் அகைன் பயம். கர்த்தரோடு நம்ம இல்லைன்னா, கர்த்தர் மீது விசுவாசத்துல நிலைச்சு நிற்கலைன்னா நமக்கு ஆசீர்வாதமே சாபமா தெரியும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டு திருப்பி அந்த அடிமைத்தனத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு ஃபோர்ஸில் நம்மளை டெம்ப் பண்ணிகிட்டே இருக்கோம் பிசாசு. அதனால் நம்ம வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து விசுவாசத்தில் நிலைச்சி இருந்தோம்னா, அப்பால இப்போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு, கர்த்தர் எனக்கு வாக்குரைத்த தேசம், இவ்வளவு தூரம் என்னை அழைத்து வந்த தேவன் இனியும் என்னை நடத்தி செல்வார். அவர் எபினேசர். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் பிழைத்திருப்பது, ஜீவனோடு இருப்பது, ஆசீர்வாதத்தோடு இருப்பது கர்த்தர் தான். இதுவரை நடத்தி வந்த எங்கள் தேவன் இனியும் எங்களை நடத்தி செல்வார். அதுதான் விசுவாசம். அப்போ வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இதுவரை என்னை காத்து வழிநடத்த தேவன் இனியும் என்னை காத்து வழிநடத்துவார். அவருடைய பலத்தினால நான் எல்லா தடைகளையும் தாமதங்களையும் உடைத்து போட்டு கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பேன். இதுதான் விசுவாசம்.